வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த மனவள கலைஞர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று இந்த சிறப்பு நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இது ஒரு பயிற்சி என்றே எடுத்துக்கொள்ளலாம். இது சிந்தனைக்கு ஒரு பயிற்சி. நான் இங்கே சில விளக்கங்களை கொடுக்க போகிறேன். நீங்கள் கேட்டு அதை சிந்தித்து உங்களுடையதாக ஆக்கிக் கொள்ளப் போகிறீர்கள். அது டைஜஸ்ட் பண்றதுன்னு சொல்றேன். அதுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறீங்க. இந்த நேரத்தை ஒதுக்கி நான் சொல்றதை கேட்டு சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கிறதுக்கு மூளை செல்கள், சிந்திப்பதற்கான மூளை பகுதி இருக்கு இல்லைங்களா, 6வது அறிவுக்கான மூளை பகுதி. அந்த மூளை செல்கள் எல்லாம் சூடாகணும். சூடாகி அதுல ரசாயன மாற்றம் வரும், கெமிக்கல் சேஞ்ச். அதை இப்ப விஞ்ஞானத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நியூரான் செல்ஸ் தன்மை, தரம் தானா மேம்படும். சிலருக்கு பெருவிலே இருக்கு, நல்லா சிந்திக்கிறாங்க. அவங்க மெடிடேஷன் பண்ணாமலே நல்லா சிந்திக்கிறாங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த ஞானத்தை தேடின்னு சொல்ற இந்த ஞானத்தையே தியானம் பண்ணாமலே அடைந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த நூல்களை படிக்கலாம். தியானத்தை பற்றி நெவர் டாக். அவர்கள் ஞானிகள், ஞானத்தை அடைந்திருக்கிறாங்க. இப்போ சிலருக்கு அந்த மூளைத்திறன் இருக்கும், இல்லாதவங்களுக்கு தான் மெடிடேஷன். அந்த மெடிடேஷனுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் தான் உடல் உயிருக்கான பயிற்சிகள், உடல் பயிற்சி, காயக்கல்பம். இந்த காயக்கல்பத்தில் பார்த்தீங்கன்னா 5 அளவு முறை, அப்புறம் தியானம் பண்ணணும். தியானத்துக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அதுதான் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தோர்த்தல், கவலை ஒழித்தல். இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகி உடல் மன இயக்க சக்தியாக பயன்படுது. பாருங்க, அது என்ன சொல்லியிருக்கிறோம்? ஜீவன் காந்தம், பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி. அதனுடைய வோல்டேஜ் அப்பதான் கூடும். எல்லாம் புரிஞ்சுங்க. இங்க மின்சார கருவிகள் இருக்கு. 230 வோல்ட் இருக்கணும். வோல்டேஜ் குறைஞ்சதுன்னா இது முழு திறனோடு இயங்காது. இதைத்தான் மகரிஷியே சொல்றாங்க, இயங்கும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அப்ப அந்த வோல்டேஜ மெயின்டைன் பண்றதுக்கு தான் நம்ம உடல் பயிற்சி செய்யறோம், காயக்கல்ப பயிற்சி செய்யறோம், 5 அளவு முறை காத்து இல்ல தவமும் செய்யறோம். தவம் செஞ்சிறதுல நீங்க எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சி செஞ்சுக்கிட்டே வரும்போதுதான் உங்க மன அலைய அது கொந்தளிக்காத அளவுக்கு அதை கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா முடியாது. தவம் செய்யும் போது கட்டுப்படும், மன அலை குறையும். ஆனா தீய எண்ணம் வந்தாலோ, ஆசை சினம் கவலை வந்தாலோ கொந்தளிச்சு. இப்ப புரியுதா? தவத்துக்கு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் அதோட இணைந்தது. அதான் சாமி சொல்லுவாங்க, பானையில தண்ணி ஊத்துறீங்க, பொத்தல் போட்டுட்டீங்கன்னா ஒளிவு, ஊத்தி பிரயோஜனம் இல்லை. இப்ப தவம்ங்கிறது அது மாதிரிதான், பானையில நீரை நிரப்புற மாதிரி. தீய எண்ணம் வந்தாலோ, சினம் ஆசை கவலை வந்தாலோ பொத்தல் விழுந்துடும். புரியுதா? இந்த காயக்கல்ப பயிற்சி செய்றீங்க, ஆனா அந்த வித்துக்குழம்புடைய உற்பத்தி கூடணுமே, அது தரமா இருக்கணுமே. இது தரமான வித்துக்குழம்பு நம்ம உடம்புல ஊறணும் தானே. அது எப்படி வருது? உணவு தானே வருது. அப்போ நம்ம உடம்புல ரசாயன குழப்பம் வந்ததுன்னா
அங்க வித்துல ரசாயன குழப்பம் வந்து புரியுதுங்களா? அதுக்குதான் உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் இந்த ஐந்திலையும் அளவு முறை காத்து காயக்கல்ப பயிற்சி செஞ்சாதான், இந்த ஐந்துல அளவு முறை காத்தால்தான் வித்துக்குள்ளமுடைய அளவும் தரமும் கூடும். அதை இருப்பு வைக்கிறோம். பீனியல் சுரப்பிலையும் மூளையா மேல் மூளைக்கு கொண்டு வரோம். மூளை செல்களுக்கும் உடல் செல்களுக்கும் பரவ விடுறோம். அப்ப மூளை செல்கள்ல இருப்பு வர்றது அது காலத்தால அமுதமா மாறிடுது பீனியல் கிளாண்ட்ல. உடல் செல்கள்ல பரவ விடும்போது அதுதான் உயிர் துகள்களை பிடிச்சு வைக்குது. அப்பதான் காந்த உற்பத்தி. ஆனா இதுக்கு அந்த ஜீவவித்துக்குழுவனுடைய குவான்டிட்டி குவாலிட்டியா சரியா இருக்கணுமே. அதுக்குதான் இந்த அளவு முறை. இவ்வளவு செஞ்சீங்கன்னா தான் உடல் பயிற்சி. எதுக்கு உடல் பயிற்சி செய்யலன்னா அங்க எங்கேயாவது தடை இருக்கும். தடை இருக்கிற இடத்துல ஒழுகிட்டே இருக்கும். லீக் வலி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த மின் குறுக்கு லீக்கேஜ். எது லீக் ஆகும்? ஜீவகாந்த சக்தி. அப்ப அழுத்தம் குறைஞ்சிடும் இல்ல. யூ கேனாட் மெடிடேட். தவம் செய்கிற அளவுக்கு அந்த அழுத்தம் இருக்காது. அப்ப அந்த சக்தியை கொண்டு வந்து மூளையில குவிக்கணும். அதான் மெடிடேஷன். ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய. அப்போ இது எதுக்கு அப்படின்னா, உடல் பயிற்சி செஞ்சு, காயக்கல்ப பயிற்சி செஞ்சு, ஐந்து அளவு முறை காத்து, தவமும் செய்து, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினந்தல், கவலை ஒழித்தல் பயிற்சி செஞ்சாதான் அந்த மூளையில கொண்டு வந்து ஜீவகாந்தத்தை குவிக்க முடியும். எங்க காந்தம் குவியுதோ அந்த சூடு வரும். மொபைல் போன் சார்ஜ் போடுறோம், சூடு வருது இல்ல. சூடு கூட கூட ரசாயன மாற்றம் வரும். இப்ப தோசை சுடுறோம், சூடு கூட கூட அந்த தோசை மாவுல சுவையும் வாசனையும் மாறுது. என்ன? சுவையும் வாசனையும் ரசாயனத்தன்மை. அப்பதான் அந்த ரசாயனம் மாறும். அது மாறின உடனே மூளைக்கு சிந்தனை திறன் கூடும். இவ்வளவுதான் பயிற்சி. இதுக்கு ஞானம் பெறுவதற்கு. ஞானம்னா என்ன? துன்பம் இல்லாமல், ஆனா துன்பம் வராமல் இருக்காது. வந்த துன்பங்களை போக்கணும். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் தெரியும். உடம்புக்கு வலி உணர்வு வராமல் இருக்குமா? உடம்புக்கு வலி வருது. அது நம்முடைய செயலோ, பிறர் செயலோ, முன்னோர் செயலோ, அல்லது இயற்கை காரணமோ சொல்றோமல்ல. ஒண்ணு நம்முடைய செயல், நம் முன்னோர்களுடைய செயல், இன்னொன்னு இயற்கையின் செயல். இந்த செயலால உயிர் ஓட்டத்துல தடை வருது. மோதுனா வலிக்குது, ஒரு அடிக்கடி வலிக்குது. நீங்க வந்து என் மேல மோதுனா எனக்கு வலிக்கும். காற்று அடிக்குது, புயல், மழை பெய்யுது, பஞ்சபூ மோதும், காற்று மோதும், வெப்பம் மோதும், நீர் மோதும், மண்ணு மோதும், இயற்கை மோதும் இல்லை. இயற்கை சீற்றம், வேற்று விற்பதை காரணம் தான் தற்செயல் விபத்துக்கள். அங்க அப்ப ஓட்டத்துல அணு அடுக்கு சீர்குலையுது, ஓட்டத்துல தடை வருது, வலியுது. இன்னொன்னு ரசாயன குழப்பம் வந்துருது. இதுல உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், அப்புறம் பொல்யூஷன்ஸ், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஃபுட் பொல்யூஷன், தரக்குறைவான தண்ணியை குடிக்கிறோம், உணவை சாப்பிடுறோம், தரக்கு குறைவான காற்று சுவாசத்துக்கு. இது காற்று சரியான காற்று கிடைக்கும். இதைத்தானே இன்ஃபெக்ஷனுங்கிறீங்க, வைரஸ்ங்கிறீங்க. ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுக்கங்க. அப்போ உழைப்பு இல்லைன்னா இப்போ உணவு ஒரு காரணம்.
உழைப்பு ஒரு காரணம் நல்லா தெரியும். உழைச்சாதான் சாப்பிட்டது ஜீரணமாகும். ஜீரணமாகலன்னா உடம்புல தேங்கிடும். தேங்கின சத்து பொருள் கூட என்ன ஆயிரும், டாக்ஸினா மாறிடும், நோய் வந்துடும். இந்த கழிவுகள் வெளியேறணும். இதுக்கு தானே உடல் பயிற்சி, உழைப்பு, விளையாட்டு, நடனம், அது உடல் உழைப்பு தொழில் இல்லையா, ஒரு நடைப்பயிற்சி, இதெல்லாம் அதுக்கு தானே வச்சோம். ஆனா எதுவுமே சீரா இல்லையே. அதனாலதான் உடல் பயிற்சி யோகாசனங்கள்னு சொன்னோம். புரிஞ்சு போச்சு. உணவு, உழைப்பு, உறக்கம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். காற்றோட்டமான இடத்துல உறங்கணும். உறங்கும் போதுதான் என்ன ஆகுதுங்க, நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுது, சர்வீஸ் பண்ணுது. கழிவுகள் எல்லாம் வெளியேறி இந்த அணு அடுக்கு சீர்குலைஞ்சு போனதெல்லாம் சரி பண்ணி, மோட்டார் வாகனம், பஸ் பகல்ல ஓடுது, நைட்டு எல்லாம் சர்வீஸ் பண்ணி, எங்கெல்லாம் லூஸா இருக்கோ அதெல்லாம் டைட் பண்ணி, சுத்தம் பண்ணி, ஆயில் எல்லாம் போட்டு ஃபியூவல் நிரப்பி காலையில ஒழுங்கா ஓடுது இல்ல. இந்த உடலுங்கிற வாகனத்தை பற்றி நாம என்ன கவலைப்பட்டோமா? இதுதானே உறக்கம். அதே போல உடல் உறவு நல்லா தெரியும். உடல் உறவுல அதிகமான காந்த சக்தி வெளியேறுது. உடல் உறவு இன்பத்தை, பொருளுறவு இன்பம் இருக்குது, சிற்றின்பம், அதுலயும் செலவாகுது. பாலுறவு சிற்றின்பத்துலதான் அதிகமா செலவாகுது. அப்ப இருப்பு குறையும் இல்ல. அதே போல கெட்ட எண்ணம் வரும்போதே இங்க மனம் கொந்தளிக்குது. அப்ப ஜீவகாந்தம் வரைய டென்ஷன், புரியுது? மன கொந்தளிப்புன்னா புரிய மாட்டேங்குது. டென்ஷன் சொன்னா அப்படி சொல்லுங்க தமிழ்லங்கிறாங்க. குழந்தைகளே டென்ஷன் பற்றி பேசு, எல்லாரும் பேசுறேன். இப்ப ஆட்சியாளர்களுக்கு பெரிய டென்ஷன், நீயா நானா, இப்போ பெரிய குழப்பமா இருக்குது, புரியுது மக்களுக்கு. அப்போ இப்ப புரிஞ்சுட்டீங்கல்ல, இவ்வளவுதான். அப்ப உடற்பயிற்சி செய்யணும், அதெல்லாம் பண்ணணும், காயகல்பம் பண்ணணும், 5 அளவும் குறைக்காது, எண்ணம் ஆராய்தல், இதெல்லாம் பண்ணீங்கன்னா இப்ப தெளிவாய் போச்சு. மூளை வேலை செஞ்ச உடனே துன்பங்கள் வருது இல்லையா, வருது துன்பம். எப்படி துன்பம் வருது? உடம்புக்கு வலி வருது. எதனால வருது? உடம்புக்கு வலி எதனாலெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா சிந்திச்சது வருமா வராத? எப்படி சிந்திக்கிறீங்க? இந்த உடல்னா என்ன, தவம் பண்ணி இந்த உடல்னா என்ன, உடல்ல வலி நோய் என்ன, இப்படி சிந்திச்சீங்கன்னா உடல்னா என்ன? உடல்னா உயிர் உடல். 2 உடல் இருக்கு. ஒன்னு பருவுடல், அது பிணம். ஒன்னு உயிர் உடல். உயிர் உடலுக்கு பேர் தான் மனிதன் அல்லது மனம். நல்லா புரிஞ்சுக்கங்க. மனம், உயிர் உடல், மனிதன். அந்த உயிர் உடல்ங்கிறது என்ன? உங்களுக்கு எல்லாம் தெரியும், 3 வருஷமா வந்துட்டு இருக்கு. ஜீவகாந்தம் இல்லாத உடல், அதான் பருவுடல். அது பிணம், சடலம். இன்னொன்னு உயிர் உடல். உயிர் உடல்னா என்ன? இங்க என்ன இருக்குது? உயிர் இருக்கு. உயிர்ங்கிறது என்னது? ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தம் இருக்கிறதுனாலதான் இங்கே உணர்வும் எண்ணமும் இருக்கிறது. உணர்ச்சியாய், சிந்தனையாய், உணர்வும் எண்ணமும், அதுக்கு பேரு மனம். சிம்பிளா புரிஞ்சுங்க. என்ன உணர்றோம்? ஜீவகாந்தம் இருக்கிற வரையில அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்றோம். அதை உணரும் போது இன்பமாவும் இருக்குது, துன்பமாவும் இருக்குது. ஒரு வலி ஏற்படுறது அந்த அழுத்தம் தானே. அது
காற்று வீசுது, அது கூட அழுத்தம் தான். ஒரு பொருள் என் மேல மோதுது, காற்றே கூட புயலாக வருகிறது. ஒரு பொருள் உடம்புல மோதுது, அப்பவும் அழுத்தம் தான், அது வலிக்குது, புறத்தாக்குதல். இன்னொன்னு உள்ளுக்குள்ள உயிர் ஓட்டத்துல ஒரு அழுத்தம் ஏற்படுது, தடை, வலிக்குது. அழுத்த உணர்வு தானே வலியா இருக்கு. அப்போ உணர்வுல துன்ப உணர்வு இருக்குது, இன்ப உணர்வு. இப்ப சரி, அழுத்தம், சுவையை உணர்றோம், இன்பமா இருக்குது இல்ல, வாசனையை உணர்றோம், இன்ப அனுபவம் இருக்கு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வாசனை பிடிக்குது, எல்லாருக்கும் சுவை பிடிக்குது. சில காட்சிகளை பார்க்கிறோம், ஒளி, ஓசை, இந்த உணர்வுல தானே இன்பம். அது அது எது அனுபவிக்குதுன்னா உயிர் உடல் அனுபவிக்கிறது. உயிர் உடல் என்பது மனம். அந்த உயிர் உடல் தான் நான், மனம் தான் நான், நான் தான் அனுபவிக்கிறேன். சரி, இப்ப இந்த இன்பம் தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு இன்பங்களை அனுபவிக்கிறோம் இல்லையா? துன்பம் எப்படி அனுபவிக்கிறேன்னு பார்த்தோம், வலி. இன்னொரு துன்பம் இருக்கு, இந்த இன்பத்தை நாடுகிறோம், இன்னும் வேணும். இந்த இன்பத்தின் மீது ஆசை வருகிறது, இன்ப உணர்வு பெறணும். நான் விரும்புகிற ஆசை, அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் மனம் துன்பப்படுகிறது. இதான் மன துன்பம். ரொம்ப சிம்பிள். அதான் சொன்னாங்க, ஆசையே துன்பம். மகரிஷி எப்படி சொல்றாங்க, நிறைவேறாத ஆசை துன்பம். அந்த ஆசை இல்லைன்னா எனக்கு கிடைச்சிருக்கிறது போதும், இதுவரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, போதும். இதான் நிகழ்கால இன்பம், லிவ் தி பிரசன்ட். சொல்றாங்களே, நாளை என்பது மதில் மேல் பூனை, நேற்று என்பது உடைந்த பானை, எல்லாம் பேசுவாங்களே அறிஞர்கள். இன்று என்பதே என்னமோ நிஜம்னு சொல்லுவாங்க, அவன் கையில் இருக்கும் வீணைன்னு சொல்லுவாங்க. டெட் எஸ்டர்டே, அன்பான் டுமாரோ எல்லாம் சொல்லுவாங்க. டுடே இஸ் ட்ரூத், இதான் உண்மை. இன்றுதான் நாம் வாழுகிறோம், இந்த நொடிகள் வாழுகிறோம். அதான் ஆசையற்ற நிலை. இப்படி இருந்தா மன துன்பம் இருக்குமா? உடல் துன்பம் வரும். வந்தா என்ன பண்ணணும்? இப்ப மன துன்பமே இல்லாமல் வாழலாம். ஆனா ஆசை வரும், ஒண்ணு நிறைவேறும். நிறைவேறலைன்னா ஆசையை விட்டுருங்க, முடிஞ்சு போச்சுல. அப்ப மன துன்பம் வரும், ஏன்னா ஆசை வரும். ஏன்னா ஆசையோட தானே வந்திருக்கிறோம். ஆடையின்றி வந்தோம், ஆசையின்றி வந்தோம் இல்லை. இத வியாசர் சொல்றாரு. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்றான், நான் மனிதனிடம் ஆசையாக இருக்கிறேன். அதாவது அந்த சைவ சமயத்துல சிவமே சக்தியானது. சக்திக்கு பேரு சிவகாமின்னு பேர் வச்சு. காமம்னா ஆசை. சிவத்துக்கு ஆசை வந்ததுனால சக்தி ஆயிடுச்சான், சிவகாமி. யாராவது சொல்லுங்க, ஆசை இல்லாம வந்திருக்கிறோமா? அதனாலதானே மரணம் வரும்போது கூட கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதாங்க? ஆசை இருக்குதுன்னு சொல்லிட்டா அவங்க ஆன்மா மீண்டும் உடல் எடுக்கும், பிறகு தொடரும். உடல் வேணும், உடல் எடுக்கும். அத்தனை கேட்கிறோம். அப்பா இனிமா உடல் எடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அவங்க ஆத்மா சாந்தி அடைய நம்ம பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இப்ப எல்லாருக்குமே பிரார்த்திச்சுட்டு இருக்கிறோம். மகான்கள்
மறைஞ்சா கூட அதுக்கு கூட ஆத்ம சாந்தி அடையிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு அறியாமை. ரொம்ப சிம்பிள். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். சிம்பிளிஃபைட், எளிமைப்படுத்தப்பட்டது. இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, மன துன்பம் இல்லாமல் வாழ முடியும். மன துன்பம் வரும், என்ன ஆசைக்கு தடை வரும், என்ன ஆசையோட தானே வந்திருக்கிறோம். ஆனா அந்த மனதுக்கு வந்த துன்பத்தை நொடி பொழுதில் போக்கி விடலாம். அதானே அது என்ன ஆசை? பொருள் ஆசை, புகழ் ஆசை, புலனின்ப ஆசை. 3 ஆசை வரும். அதனாலதான் பொருள் சம்பாதிச்ச உடனே சந்தோஷமா இருக்கு. பொருளை நீங்க வெறும் என்ட்ரி தான், கூட பணத்தை கூட கண்ணில் பார்க்க வேண்டியதில்லை. அது பொருளை வாங்குறதுக்கான ஒரு டோக்கன். பேங்க் பேலன்ஸ் கூடுனாலே முகத்துல களை வந்துருது. பணமே இல்லைன்னு மறப்போகுது கொஞ்ச நாள் கழிச்சு. அப்படியே வந்தாலும் சில்லறை பைசா தானே, சில்லறை செலவுக்கு தான் பணம் வரும் கையில. இங்க பெரிய நோட்டு எல்லாம் தேவையே இல்லை. 2000 ரூபாய் நோட்டுன்னு கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். இப்பவே மக்கள் யாரும் வாங்குறது இல்லை. அதாவது எனக்கு சும்மா வச்சு 2000 ரூபாய்க்கு வேலையே இல்லை. 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா கூட அங்க ஸ்வீப் மெஷின் நம்ம கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் இது 2000 ரூபாய் நோட்டு. ஆனா விட்டுருவாங்க, எனக்கு சும்மா சுமந்துட்டாரு. அது வேற பாதுகாக்கணும். நீங்க பேப்பர் வெளியெடுக்கும்போது கீழே விழுந்து போனா காணாம போயிடும். அது சின்னதா வேற இருக்குது. புரியுதா? பெரிய பிளான் வச்சிருக்கோம். எல்லாம் மகிழ்ச்சி பிளான் தான். நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப மோடி பிளான் சொல்லிட்டு இருந்தாங்க. மகிழ்ச்சி புக்கை படிங்க, அப்பதான் தெரியும். பணம் இல்லாத சமுதாயம், தனி மனிதனுடைய அசையும் அசையா சொத்துக்களுக்கு எல்லை, இதெல்லாம் வேதாத்திரிய திட்டம். அது நவம்பர் 8ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அது நிறைய பேருக்கு புரியாம என்னமோ சொல்லிட்டு கிடக்குறாங்க. அது என்ன சொல்லிட்டுன்னா, மனவள கலைஞர்களுக்கே நிறைய பேருக்கு புரியல. அதான் வேதனையான விஷயம். புரிஞ்சுதுங்களா? மன துன்பத்தை நொடி பொழுதில் போக்கி விடலாம். ஏன்னா எனக்கு இருக்கிற பொருள் போதும், புகழ் போதும், புலனின்பம் போதும். இதுக்கு மேல வந்தாலும் என்ன செய்ய போறேன்? பொருள் வந்தாலும் புகழ் வந்தாலும் இந்த இன்பத்தை தானே அனுபவிக்க போறேன். புரியுதா? ஆனா சிலர் நினைக்கிறாங்க, செத்து போயிட்டா அனுபவிக்க முடியாது. சரி, மொத்தம் சாவே இல்லையே. என்ன அனுபவிப்பது எது? இது சரீரம் தான் சாகிறது. இந்த அனுபவிக்கிற மனம்னு ஒண்ணு சொன்னோமே, அது சாவதில்லை. அது ஆத்மா. எப்படின்னா ஆத்மா அழிவதில்லைன்னு சொல்றோம். அந்த ஆத்மாதான் இறைவன். அப்ப நீங்க இந்த மனம்னா என்ன அப்படின்னா, மனம்ங்கிறது உணர்வு பார்த்தோம். எண்ணம் இல்லையா? எண்ணுகிறது. ஒரு துன்ப உணர்வு வந்தா பசிங்கிறது துன்பமா இருக்குது. உடனே அந்த பசியை போக்கணுங்கிற ஒரு எண்ணம். ஒரு புலனின்பங்களை அனுபவிக்கிறோம், அதை இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். இதுதான் மன இயக்கம். அப்புறம் சிந்திக்கிறீங்க, வாட் ஹவ், இந்த துன்பம்னா என்ன, இன்பம்னா என்ன, இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்னா என்ன, இதை அனுபவிக்கிற மனம் என்பது என்ன, நான் யார், இப்படிலாம் சிந்திக்குது இல்லைங்களா? அப்ப உணர்ச்சி, எண்ணம், ஆராய்ச்சி, அது சிந்தனை, இதுதான் மனம். இந்த மனம்ங்கிறது என்ன? இந்த ஜீவகாந்தம் இல்லை என்றால் அங்க மனம் இல்லை. அப்ப எது மனம்? ஜீவகாந்தம் மனம். ஜீவனில் இருக்கிற காந்த சக்தி மனம், மேக்னெட்டிக் எனர்ஜி, பிரணவ சக்தி, அது பிராணன்.
இது என்ன? இது எங்கிருந்து வந்தது? எல்லாருக்கும் தெரியும். இது விண்ணுடைய கரைசல். மின்னணு, நம்ம உடம்பு மின்னணுக்களால் ஆனது. அதுதான் எலக்ட்ரான், புரோட்டான் எல்லாம் அதுதான் அணு. அது விண். அந்த விண்ணுக்கு பேர் தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கும்போது உயிர், சீவன். அது உயிரில் இருந்து வர்ற காந்தத்துக்கு பேரு சீவகாந்தம். உடலுக்கு வெளி ஜடப்பொருள் இருக்கு. ஜடப்பொருளும் மின்னால ஆனதுதான். அதுலயும் காந்தம் இருக்குது. அது பேரு வான்காந்தம். வான்னா விண். அப்ப சடப்பொருள்களில் வான்காந்தம், உயிர் பொருள்களில் சீவகாந்தம். அது விண்ணினுடைய கரைசல். அப்ப நான் விண்ணுன்னா என்ன? இப்ப கேள்வி. விண் என்பது இந்த இருள்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, டார்க்னஸ். அது எப்பொழுதுமே அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த அதிர்வு கூடுகிற போது அது நொறுங்கி நுண்ணிய துகள்களாகி, அந்த துகள்களெல்லாம் கூடி, கோடிக்கணக்கான துகள்கள் கூடி விண்ணாக மாறுகிறது. தான் உண்மை. ஒரு குண்டாவில் தண்ணி வச்சிருக்கிறீங்க. ஒரு குச்சி எடுத்து அதை விளிம்புல அடிச்சீங்கன்னா அந்த தண்ணி என்னாகும்? துள்ளும். சின்ன சின்ன துளி 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 துளியா வரும். கடல்ல அலை இருக்குது. இந்த நீர் எழுச்சி பெற்று மடிச்சு விழுந்தா அது நொறுங்கி துகள்களா வந்தது, திவலைகள். அந்த திவலைக்கு பேர் தான் நீர் திவலை. இத காந்த துகள்னு சொல்றோம். அப்ப எது காந்தம்? அந்த இருள் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே காந்தம். அதான் பிரணவம். அது பேரு பிரம்மம். அதான் பிரம்மம் பிரணவ ஸ்வரூபம். சரி, அப்படின்னா இந்த ஜீவகாந்தத்துக்கு தானே அறிவு இருக்குது. அதுதானே எண்ணுது, மனம். எண்ணுதல், ஆராய்தல், உணர்தல், மனம். அந்த மனம் அப்ப அந்த இருள்ல இருக்கணும் இல்லையா? அங்க இல்லாம இங்க வராத. அந்த இருள்ல இருக்கிற காந்த சக்தி தான், பிரணவ சக்தி தான் காந்த துகளாகி விண்ணாயிருக்கு. அந்த விண் கரையும் போது அதே துகள் விண்காந்தம், வான்காந்தம், ஜீவகாந்தம். இது ஆற்றல். அப்ப மனம் எங்கிருந்து வந்தது? இதுவும் அங்கிருந்து தான் வந்தது. அந்த டார்க்னஸ்ல அறிவு இருக்கு, அதுக்கு ஒரு மனம் இருக்குது. அதை ஏன் மனம்னு சொல்லாம அறிவுன்னு சொன்னோம்னா, மனம்ங்கிறது ஐயறிவு. அதை எது அந்த 5 புலன்கள் மூலம் இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனைய அறிகிறதோ அது பிரம்மம். அதான் கடவுள். ஆகையினால் அதற்கு பெயர் அறிவு. இப்ப அறிவு தான் மனமா இருக்கு. இந்த அறிவு எங்க இருக்குது? சுத்தவெளியில், இருள்ல. இப்படி புரிஞ்சிக்கிறதுக்கு இப்ப நான் சில நிமிடங்களில் சொல்லிவிட்டேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு பேர் தான் ஆத்ம ஞானம், இறை ஞானம், பிரம்ம ஞானம். இத புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த மூளை திறன் இருக்கணும், அந்த ரசாயன மாற்றம் வந்திருக்கணும். இவ்வளவு நாள் நீங்க முறையா உடல் பயிற்சி செஞ்சு, காயக்கல்ப பயிற்சி செஞ்சு, 5 அளவுகளை காத்து, எண்ணமாறாதல், ஆசை சிரமத்தில், சினம் தவிர்த்தல், கவலை ஒழுத்த செஞ்சு உங்க மூளை செல்கள் போது பக்குவ நிலை அடைந்திருக்குமே. ஆனால் நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் பாருங்க, இப்பவே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இறை ஞானம், இதுதான் இறை ஞானம், இறை உணர்வு. தெளிவாக விளங்கி போச்சு. அந்த இறைநிலை என்பது டார்க்னஸ். அதுக்கு பேரு சுத்தவெளி, வெட்டவெளி, மெய்ப்பொருள், பிரம்மம், அல்லாஹ், பிதா, சிவம், கடவுள், தெய்வம். அதான் மகிழ்ச்சி சொல்றாங்க, ஆதியனும் பரம்பொருள், மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராயிற்று. அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப
மூலகங்கள் பலவாகி அப்புறம் பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி மனம். The other hand of your mind is God. இதுதான் முதல் கவி வேதாத்திரியத்துல மனவளக்கிலே. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன ஆகி போச்சுங்க, விளக்க ஞானம் வந்து விட்டது, விளங்கிக் கொண்டீர்கள். ஓ, இதுதான் கடவுளா, அதுதான் எல்லாமே இருக்குதா, அதுதான் என் மனமா, ரைட் ரைட் ரைட். விளக்க ஞானம் பெற்றாச்சு. இப்ப உங்களுக்கு சிந்திக்கிற திறமை வந்தாச்சு. இதுக்கு மேல என்ன சிந்திக்கிற திறமை வேணும்? இதுக்கு மேல உங்களுக்கு தவமும் தேவையில்லை. இனி அந்த சுத்த வெளியை நினைக்கும் போதே மனம் அதோடு இணைந்து விடும், அதுவே தவம். அதுக்கப்புறம் அதனால்தான் மதுரை சொன்னான், நேரடியா அங்க போயிடலாம், இறைநிலை தவம். ஆக்கினை துரியம்லாம் இல்லை, ஒரு தவமும் இல்லை, ஸ்ட்ரெயிட். புரிஞ்சுச்சா இப்போ? அப்ப எதுக்கு இப்ப துரிய தவம் ஆக்கினை தவம் நடத்தணும்னா அது மூளையை சூட ஸ்டெப் பை ஸ்டெப், அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுறோம் ஸ்பீட. மோட்டார் வாகனம் ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர்னு போய் டாப் கியருக்கு போற மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இந்த விளக்கம் வந்துட்ட பிறகு இதை விளங்கிக்கிட்டீங்கன்னா நேரடியா சுத்த வெளியை நினைச்சிடலாம். நினைச்ச உடனே அதோடு மனம் எது நினைக்கிறதோ அதுவாக சமாதி நிலை வந்துடும். அது வந்த உடனே இந்த மனதுக்கு அந்த தன்மை, உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்கு உனது தன்மை ஒளிர. ஆற்று நீர் கடல் நீரோடு கலந்த உடனே அந்த ஆற்று நீர் கடல் நீரின் தன்மையை பெற்று விடுவது போல். அது என்ன தன்மைன்னா, ஒன்னு ஆற்றல், இன்னொன்னு அறிவு. அப்ப அந்த நிலைக்கு போன உடனே உங்க மனம் என்ன நினைக்குதோ அது நடக்கும். நினைப்பது நடக்கும். எண்ணிய எண்ணி அங்கு எய்துவ எண்ணியர் தென்னியராக. ஒரு நோய் வந்துருச்சு, முதல்ல இந்த நோய் குணமாகுது நான் நினைக்கிறேன், குணமாகட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குணமாகும். ஏன் தெய்வம் நினைச்சா நடக்கும், நீங்க நினைச்சாலும் நடக்கும். எப்போ நீங்க தெய்வமானா. அதைத்தான் இங்க சொல்றோம். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக இருக்கிறது. இந்த பகுதி போதிய பலமும் வலிமையும் பெறுகிறது. இந்த பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறது, ஓய்வு பெறட்டும். அப்படியே உடல் முழுதும் தவத்தில் பரவ விட்டுட்டு தவாற்றல் உடல் முழுவதும் பரவும். உடலும் உள்ளமும் தூய்மையும் நேர்மையும் உடல் தூய்மை கழிவெல்லாம் வெளியேறும், ஆரோக்கியம் வந்தா சார் இப்படி நினைச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா எத்தனை பாசிட்டிவ் தாட்னு சொல்றோம். நேர்மறை எண்ணம். மருந்து சாப்பிட்டுக்கிட்டே சொல்றான், இதெல்லாம் எங்க வேலையாக நமக்கு இந்த நேரமே சரியில்லை, இதோட போக வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உனக்கு எந்த மருந்து வேலை செய்யாத, நோய் குணமாகாது. உண்மைதானே? இந்த டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா போதும்னு நினைக்கிறான். அவர் டிஸ்டில்டு வாட்டர் போட்டாலும் எம்டி கேப்சூல கொடுத்தாலும் குணமாகுதா இல்லையா? இதைத்தான் நம்பிக்கைன்னு சொல்லி. ரொம்ப புரியுதுங்க? அப்ப இந்த நம்பிக்கை பலம் எப்ப வரும்? those who meditate. அதான் சொல்றாரு, எண்ணி எண்ணி அழுது எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம்.
அதுதான் தவம். தவம் செய்வார் தம் கர்மம். அது 2வது வருது. அது 2வது விடுங்க. வேண்டியதை அடையலாம் சொல்லிருக்காங்க. ஆமா, நீ பாரதியும் சொல்றாரு, திருவள்ளுவரும் சொல்றாரு. அப்ப இதை நம்ம தெரிஞ்சுட்டோமே. அப்ப தவத்துல என்ன நடக்குது? நம்ம மன அலை அந்த ஃப்ரீக்வன்சி 1 to 3க்கு போகுது பாருங்க. அந்த 1 to 3 தான் சுத்த வெளியினுடைய வைப்ரேஷன். சுத்த வெளி அதிருதுன்னு சொல்றீங்கல்ல, அது 1 to 3 ஃப்ரீக்வன்சி. அப்ப சமாதி நிலைக்கு இத தெரிஞ்சிட்டீங்கன்னா உடல்நலம் மட்டும் இல்ல. இப்ப நினைக்கிறீங்க நான் நீண்ட ஆயுளோடு வாழ்வேன், நினைச்சா தானே. இல்லைன்னா வெளியூருக்கு போறப்போ எப்ப போவோம்னு எவனுக்கு தெரியும்? எத்தனையோ பேர் சாகுறான் பஸ்ல எல்லாம் அடிபட்டு, ஆக்சிடென்ட் ஆகி. இப்படி நெகட்டிவா நினைச்சுக்கிட்டே போனீங்கன்னா நீ போற வண்டி கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகிடும். புரியுதா? நினைக்கணும் நான் நீண்ட நாள் வாழ்வேன், அப்படி எனக்கு சனி ஸ்ட்ராங்கா இருக்குது, ஆயுள்காரன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலே உங்களுக்கு நீண்ட ஆயுள் வந்து. எங்க வீட்டம்மா சொல்லுவாங்க, மனைவிக்கு தாலி பாக்கியம்னு ஒண்ணு இருக்குதாமா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, அதனால எனக்கு எங்க வீட்டுக்காரரை பத்தி கவலையே இல்லை. அவர் எங்க போனாலும் வந்துருவாரு நல்லபடியா. அவர் இப்போதைக்குள்ள போக மாட்டார். ஏன்னா நானும் ரொம்ப நாளைக்கு இருப்பேன், நான் தாலி பாக்கியத்தோட தான் போவேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதியான நம்பிக்கை. புரியுதா? இந்த மாதிரி நினைக்கணும் எண்ணம். புரியுதா? இப்போ இதுதான் தவம். இதே போல நிறை செல்வம் சொல்லு. பொருள் வேணுமா வேண்டாம்? பொருள் இல்லாதக்கு உலகம் இல்லை. இதுதான் வாழ்க்கையே. உயிர் வாழுதல், உலக இன்பங்களை அனுபவித்தல். அதுதானே, 2 தானே சார். அவ பொருள் இல்லைன்னா முடியவே முடியாது. அதுக்காக இவ்வளவு பாடுபடுறாங்க. எவ்வளவு பொருள் வந்தாலும் இன்னும் பயமா இருக்குது. அந்த பொருளை காப்பாத்துறதுக்கு பதவி வேணும்னு நினைக்கிறாங்க. சம்பாதிக்கிறதுக்கும் அதிகாரம் வேண்டி இருக்குது, காப்பாத்துக்கிறதுக்கும் அதிகாரம் தேவை. அதுக்காகத்தான் போராடுறாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாரும் பணமா எவ்வளவு இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆமா, ஆனாலும் ஏன் ஆசை வருது? புரியுதா? இப்போ பயம்தான். ஆசை, பொருள் ஆசை இருக்கு, இருக்கணும், எனக்கு இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணுங்க? எனக்கு என்னென்ன பொருள் வேணும், இதெல்லாம் அடைவேன், எனக்கு என்ன வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்துடும். வேண்டியாங்கு எய்தலாம் செய் தவம். அப்புறம் இதைத்தானே சொல்றாங்க உளவியல். உனக்கு கார் வேணும்னா நீ கார் வாங்குவேன்னு நினை. அப்படி மனசால வாங்கி வீட்டுக்கு முன்னால காரை நிறுத்திடு. கார் நிறுத்துற மாதிரி ஒரு வீடு கட்டி இருக்கிறதா நினைச்சுக்க. ஆமா, கண்டிப்பா வரும் உங்களுக்கு கார், கண்டிப்பா வரும். அப்புறம் என்ன, வரத்தானே போகும். பிளைட்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பிளைட்ல போவீங்க. நீங்க இல்லைன்னா உங்க பிள்ளைகள் போகும். ஐயா உங்க நீங்க தானே. புரியுதுங்களா? என் பையன் வந்துகிட்டு இருக்கான் பின்லாண்ட்ல இருந்து பெங்களூருக்கு. இப்போ 2 மணிக்கு அங்க பிளைட் வருதுன்னா, புரியுதுங்களா? அவன் சுத்திக்கிட்டே இருக்கிறான். அன்னைக்கு சொல்றேன், அங்க வந்த பிறகு 15 நாட்டுக்கு போயிட்டேன், நீ மீது இருக்கிறதெல்லாம் எல்லா நாட்டுக்கும் போயிடுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. நடக்கும்டா போடாங்க. நான் நினைச்சேன் அப்படி நடக்குது. இதெல்லாம் உண்மை, உளவியல் உண்மைகள். நீங்க நினைங்க சார், நினைப்பது நடக்கும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் வேறே இல்லை. அப்ப தெய்வம் நினைக்கிறது நடக்கும் தானே. நீ தெய்வம் ஆயிட்டா நீ நினைக்கிறது நடக்கும். எப்படி தெய்வம் ஆகிறது? நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய்.
அப்ப தெய்வம் எதுன்னு தெரிஞ்சா தானே நீ அதை நினைப்ப. உனக்கே இன்னும் சந்தேகம். இதுவரைக்கும் எதெல்லாமோ தெய்வம்னு வணங்கினமே அதை விட முடியல. அதை விட்டுட்டா குடும்பம் ஜன்னம் ஆயிருமோ, குல தெய்வம் இஷ்ட தெய்வம் என்ன பண்ணுமோ பயமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு இன்னும் தெளிவு வரல, துணிவு வரல. ஏன் தெளிவு வரல? அப்ப தெளிவு எப்ப வரும்? சிந்திக்கணும். சிந்திக்கிறதுக்கு என்ன வேணும்? தவம். புரியுதா? இப்போ அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம், அதுவேதான் வான்காந்தம் அகண்ட மண்டலத்தில் காந்தம். அந்த அறிவுதான். இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த எண்ணம் வந்துடும் இல்ல. உடல் நலம், நீளாய், நிறை செல்வம், உயர் புகழ். உயர் புகழ்னா என்ன? நட்பு நலம். எனக்கு இந்த சமுதாய மக்கள் என்னை மதித்து போற்றி காக்கின்ற வகையில் நான் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வேன். நமக்கு அன்பு வேணும். அன்பு இல்லாம நீங்க பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. அப்ப அன்பு எப்படி வர? அன்பு செலுத்துங்கள், அன்பு செலுத்துங்கள்னா அன்பு செலுத்துவீங்களா? எல்லா மகான்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, பெரியவங்க, சமுதாய நல சிந்தனையாளர்கள், மதம் சார்ந்தவர்கள், மதம் சாராதவர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அறநூல்கள், அறநூல்கள், அறநெறிகள். அதுல முக்கியமான அறநெறி என்னங்க? அன்பு, அன்பு, அன்பு. அன்பை போதிக்கிறார்கள். அன்பு செலுத்துங்கள் என்று வேண்டுகிறார்கள். நீ அன்பு செலுத்தாவிட்டால் கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று பயமுறுத்துகிறார்கள். நீ அன்பு செலுத்தினால் கடவுள் உனக்கு அருள் புரிவார் என்ற ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் மக்களை அன்பு வயப்பட்ட மக்களாக மாற்றுவதற்கு எல்லாரும் அறிவுரைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். அன்பு வந்து விசா சொல்லுங்க. திருவள்ளுவர் தான் சொன்னாரு அன்பை பற்றி. இப்ப இருக்கிற மத தலைவர்கள், ஆன்மீக தலைவர், நிறைய ஆன்மீக அமைப்புகள் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அவ்வப்பொழுது எல்லாம் வர்றாங்க சமுதாயத்துல. போறாங்க, ஐயா அம்மா வருகை, அம்மான்னா அந்த அம்மா எல்லாமும் அம்மா தான். இந்த அம்மாவை சொல்றதுக்கே தெரியும். அமிர்தானந்தமையும் அம்மான்னு சொல்றாங்க, அந்த பங்காரு அடிகளாரையும் அம்மான்னு தான் சொல்றாங்க. இங்க ஆட்சியில் இருக்கவங்களுக்கு அம்மான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சின்னம்மா அதை இப்போ அம்மா முன்னேற்ற கழகம்னு நான் அதுக்கு பேர் வச்சிருக்கிறேன். ஏஎம் ஏடிய விட்டுறணும், ஏஎம்கே, அம்மா முன்னேற்ற கழகம். அது முன்னாள் அம்மாவா இந்நாள் அம்மாவா நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அம்மா முன்னேறணும், அவ்வளவுதான். அம்மாவுக்காக நான், எனக்காக அம்மா. புரியுது உங்களுக்கு? இப்படி எல்லாரும் அன்புதான் போஷிக்கிறாங்க. ஏன்னா அம்மா அன்புதான், தாய் அன்புதான் உயர்ந்தது. அம்மாங்கிற பேர்ல வந்து அன்பை போதித்தாலும், நான் ஒரு பரிசோதனைக்காக இந்த அமிர்தானந்தமயி அம்மா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து புறப்படுறாங்க. நான் அங்க வந்த விஷயம் நான் பேப்பர்ல அவங்களுடைய ஸ்பீச் படிப்பேன். அன்பை பற்றி பேசாத கூட்டமே கிடையாது. ஏன் நமக்கு தெரியாதா? சொல்லுங்க. எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் என்ன அவங்க சொல்றது? அன்பா இருக்கணும்னு தெரியும். அன்பு செலுத்த முடிகிறதா? ஏன் முடியவில்லை? அன்பு மலரவில்லை. மலர்ந்தால் நிலைத்திருக்கும். ஒரு மலர் இருக்கு, மலர் மலரும் போது ஒரு ரோஜா இருக்குது அல்லது ஒரு தாமரை எடுத்துக்கலாம், தாமரை எடுத்துக்குவோம், தானா மலர்ந்ததுன்னா நிலைச்சு நிற்கும். நாளையோ நாளை மறுநாளோ மலர வேண்டிய முட்டை இன்னைக்கு விரிச்சு வச்சீங்கன்னா நாளைக்கு திரும்ப முடிக்கும். பார்த்துருக்கீங்களா? அழகா இருக்குமா? வாசனை வருமா? தேன் ஊறுமா? இல்ல. அன்பு மலர வேண்டும், அப்பதான் நிலைக்கும்.
நிலைத்த அன்பு இருக்கணும். அன்பு இருக்குது எல்லார்கிட்டையும், நிலைச்சு இல்லையே. சிலரிடம் யார்கிட்ட ரொம்ப அன்பா இருந்தோமோ அவங்களையே கொலை பண்ணி போடுறான். நாட்டில் நடக்குது. நம்ம அப்ப எதிரி எங்க இருக்கிறான்னா பக்கத்துல தான் இருக்கிறான், கூடவே தான் இருக்கிறான், ஒரே வீட்டுல தான் குடியிருக்கிறான். கணவன் மனைவி கொலை பண்றது இல்லையா, இதை விட வேற என்ன வேணும்? கணவன் மனைவியே கொலை பண்ணிடுறாங்களே. ஐ லவ் யூ சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. இதுல வேற ஏன்? அப்ப என்ன இல்லைங்க, அன்பு இல்லாமல் அன்பு இருக்கு, அன்பு நிலைக்கவில்லை. காரணம் அன்பு மலரவில்லை. அதான் அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. சிவம்னா ஆன்மா, இறைவன், கடவுள். இத புரிஞ்சுங்க. யாரிடம் யாருக்கு அந்த இறை உணர்வு யார் பெறவில்லையோ அவர்களிடம் அன்பு மலரவே மலராது. விலங்குகிட்ட தான் அன்பு இருக்குது, விலங்குக்கு அன்பு இல்லையா? அதே அன்பு தான் இங்க இருக்குது. மனித அன்பு வரல. மனித அன்புனா என்ன? மனிதன் 6வது அறிவை பெற்றவன். இந்த 6வது அறிவை கொண்டு ஆன்மாவை அறிந்திருந்தால் அவருடைய அன்பு மலர்ந்து விடும். அறிந்தது சிவம், மலர்வது. அப்போ ஏன் அந்த சிவம் தான், அந்த ஆன்மா தான், அந்த கடவுள் தான் அனைத்துமாக இருக்கிறது. எல்லா உயிர்களாகவும் இருக்கிறது, அதாவது மனமாக இருக்கிறது. அப்போ அங்க மனிதர்களுக்கு மனம் இருக்குது, உயிர்களுக்கும் மற்ற எல்லா உயிர்களுக்கும் மனம் இருக்குது. ஆனால் நீ மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ முடியும், உயிர்களுக்கு பிறர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ முடியாது. நீ கொலை செய்ய வேண்டிய நிலை வரும். விவசாயம் செய்யறான், உயிர்களை கொல்ல முடியாம வாழ முடியுமா? ஆனால் மனிதர்களை கொலை செய்யாமல், மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் நீ வாழ முடியும். அதனாலதான் சொல்றோம், நீ மனுஷனுக்காக துன்பம் கொடுக்காம வாழ இல்லையா? அப்போ இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அந்த அன்பு மலர்ந்து விட்டால், ஆன்மாவை அறிந்து விட்டால், யாருக்காவது உடலை தாக்குறது, பொருளை பறிக்கிறது, வாழ்க்கை சுதந்திரத்தை அளிக்கிறது, இங்க சண்டை சச்சரவு இருக்குமா? இந்த ஒரு சிந்திக்கும் வயதை அடைந்தவர்கள், 14 வயதை அடைந்தவர்களுக்கெல்லாம் இதை விளங்கிக் கொள்வது மிக கடினமானதா? 14 வயசு முடிந்த உடனே இதை கொடுக்குறீங்க. 15 வயசுல ஒரு வருஷத்துக்குள்ளால நீ டிப்ளமா கோர்ஸாவது படிச்சு இந்த நிலையை அடைஞ்சிட்டா உனக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வேலையே இல்லை. அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரு போவா? 14 வயசுக்கு கீழ்பட்டவங்க தான் போவோம். அவங்க என்ன பெரிய குற்றம் பண்ணிடுவாங்க? இப்ப இவ்வளவு நீதிமன்றம் தேவையா? காவல்துறை தேவையா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா? லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், L&O வருமா? சொல்லுங்க. எவ்வளவு சரி. அப்ப உறவு பிரச்சனையே இல்லை. உறவு பிரச்சனைனால துன்பம் வருமா மனித குல வாழ்க்கையில? இப்ப இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு, உறவு பிரச்சனை. இல்ல, சிவில் கிரிமினல் கோர்ட்டை விட ஃபேமிலி கோர்ட்ல தான் பெருசா. சரி, அப்போ பொருள் பிரச்சனை இருக்குமா? இயற்கை வளம் இருக்கு. நான் எனக்கு தேவையான பொருள் என்னன்னு தெரிஞ்சிட்டேன்னா, என்ன உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவை, புலனின்பங்களை அனுபவிக்கிறதுக்கு என்ன தேவை, அந்த பொருளை ஈட்டி நான் பயன்படுத்தி, அன்பு இருக்கிறதுனால பொருள் ஈட்ட முடியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் இதை நான் அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து நான் பயன்படுத்தினால் இங்கே பொருள் பிரச்சனை இருக்குமா? சொல்லுங்க.
அப்ப பொருளாதார ஏற்றத்தாழ்வு இப்படி இருக்குமா? கேப் இருக்கும், சின்ன கேப் இருக்கும். இன்னொருத்தர்கிட்ட பெரிய கார் இருக்கும், என்கிட்ட சின்ன கார் இருக்கும், அவ்வளவு. 2 கார் தான், 2 பேரும் ஒரே ஹோட்டல்ல கூட சாப்பிடுவோம், 2 பேரும் ஒரே டான்ஸ் பார்ப்போம், புரியுதுங்களா? என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளவுதானே. சின்ன ஏற்றத்தாழ்வு இருக்கும், அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு பொருளுக்காக போராடி மடியணுமா மனித குலம்? இங்க பொருள் பிரச்சனை இருக்குமா? சரி, இப்ப இந்த அன்பு, இந்த ஆன்மாவை பற்றி தெரிஞ்ச உடனே இந்த உடலுடைய மதிப்பு தெரிஞ்சிருச்சு. அந்த ஆன்மாதான் இந்த உடல் எடுத்திருக்குது இல்லையா? இந்த உடல்ல இந்த ஆன்மாதான் பஞ்சபூதங்களாகி, அந்த பஞ்சபூதங்கள்ங்கிறது எது? அணுக்கள். அதனுடைய கரைசல் தான் காந்தம். அந்த காந்தம் வோல்டேஜ் சரியா இருந்தா தடை இல்லாம ஓடும், எல்லா கருவிகளும் சீராக இயங்கும், செல்கள் புதுப்பிக்கப்படும், உணவுக்கு சத்துக்களை பிரிச்சு எடுக்கும், கழிவுகளை வெளியேற்றிடும், ஓட்டத்துல தடையே இருக்காது, உடல் நலம் முடிஞ்சு போச்சா? இப்போ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குமா? இனிமே இருக்காது. இது வந்தது ரசாயன குழப்பத்தினால. அதுக்கு மருத்துவம் பண்ணுவோம், ஓட்டத்தை சரி பண்ற மருத்துவம், அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், மசாஜ், பர்மா, நியூரோதெரபி, பிசியோதெரபி நிறைய இருக்கு. அதே மாதிரி ரசாயனத்தை சரி பண்ணணுமா? மூலிகைகளை சாப்பிடுங்க, வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம் இல்லையா, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, அலோபதி நிறைய இருக்கு. ஏதோ ஒரு முறையில் அந்த ரசாயனங்களை சரி பண்ணிட்டேன்னா, ஓட்டத்தையும் சரி பண்ணிட்டேன்னா, உடல் நோய் வந்த நோயை தணிச்சிடலாம், அதை தாங்கும் அளவுக்கு அதை கொண்டு வந்துடலாம், மனம் தாங்கிக் கொள்ளும். இந்த உடல் துன்பத்தை உடனே போக்க முடியாது, மன துன்பத்தை உடனே போக்க இல்லைங்களா? ஒருத்தருக்கு பொருள் இல்லை, அவருக்கு சம்பாதிக்கவும் முடியல, அவருக்கு தேவையான பொருள் இல்லாட்டி கூட இருக்கிறது போதும்னு கூட இருக்கலாம். இல்ல அவருக்கு தேவைன்னு சொன்னா இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டீங்கன்னா சரியா போச்சு. உதவுறதுக்கு ஆள் இல்ல, மனைவியை இழந்துட்டாங்க, கணவனை இழந்துட்டாங்க, பிள்ளைகளை இழந்துட்டாங்க இல்லைங்களா? அதை இன்னொருத்தர் உதவுனா சரியா போச்சு. அப்புறம் என்ன? உறவு பிரச்சனை இல்ல, பொருள் பிரச்சனை இல்ல, உடல்நல பிரச்சனையை என்ன பண்ணிடலாம்? அதை தனிச்சுக்கலாம், தாங்கிக்கலாம். மதுரை சொல்லுவாங்க, நீ தாங்கிட்டு தானே இருக்கிற, தாங்க முடியவில்லை என்று பொய் சொல்லுகிறாய். தாங்க முடியவில்லை என்றால் மயக்கம் வந்திருக்கும் இந்த வலியினால, அல்லது மரணம் வந்திருக்கும், 2 வரல இல்ல. அப்ப நீ நோய் துன்பத்தை, உடல் துன்பத்தை தாங்கிக் கொண்டுதானே வாழுகிறாய். இப்ப சொல்லுங்க, உடல் துன்பமும் இல்லை, மன துன்பமும் இல்லை, இப்ப கவலை இருக்குமா? துன்பம் தானே கவலை. உடலுக்கோ மனதுக்கோ சிக்கல், துன்பம் இருக்கிற போது அதை தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை, தீர்க்கவும் முடியவில்லை, அந்த இயலாமையை நினைந்து மனம் வருந்துகிறது, இதுதானே கவலை. அப்ப துன்பம் இல்லாமலும் வாழலாம், கவலை இல்லாமலும் வாழலாம். அப்ப அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும், நிறைவு, அமைதி. இப்ப புரியுதா? அமைதியான வாழ்க்கைக்கு என்ன வேணும்? அறிவு. என்ன அறிவு? ஆன்மா பற்றிய அறிவு. அதான் அமைதிக்கு ஆன்மீகம் தழைக்க வேண்டும். இந்த ஆன்மீக அறிவைத்தான் முற்கால மகான்கள் கொடுத்தாங்க. அது மதங்கள் மூலம் கொடுக்கப்பட்டது, புரியுதுங்களா? இன்னைக்கு அந்த மதங்களில் இதை கொடுக்கிற மகான்கள் இல்லை. அந்த மகான்கள் என்ன பண்ணிட்டாங்க? சிலர் மகான்களா இருந்தாங்க, அந்த மதம் சார்ந்த கோயில்கள்ல போய் சொல்ல போனா அவங்களும் கேட்கிற நிலைமையில இல்ல, மனப்பக்குவம் எல்லாம் இல்ல. அப்ப அது என்ன செய்யணும்? அவங்களுக்கு இந்த உடல் பயிற்சி, சில பயிற்சிகள் கொடுக்கணும், தவம் எல்லாம் கொடுக்கணும், உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு. அதான் யோகானி மாறிடுச்சு. அத அவங்க மதம் சார்ந்த கோயில்கள்ல போய் கத்துக் கொடுக்கல, அது மதம் கடந்த
ஒரு ஆன்மீகமாக மறந்து விட்டது. அதான் யோகா. புரியுதுங்களா? அதத்தான் அதுவும் அத்தகைய மதங்களும் பிற்காலத்துல குறைஞ்சிட்டே போயிட்டாங்க, போய் காணாமலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிலரை கண்டெடுத்திருக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமானவர் நம்முடைய ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகேஸ்வரர். அவர் தான் இந்த ரைட் குரு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, இந்த ஆன்மீக அறிவை நான் கொடுக்கிறேன் வாங்க. அதுக்கு பேர் தான் மனவளக்கலை. அறிவுதான் மனதுக்கு வளம். அதனாலதான் மனதை, அதாவது ஆன்மாவை அறியணும். ஆன்மா என்பது அறிவு, அறிவு என்பது அருள். அதான் கடவுள் அருள், அதான் அருள் தந்தை, அதைத்தான் அறிவு. அதனாலதான் இந்த கோயிலுக்கு பேரு அறிவு அறிய அறம் வளர அறிவு திருக்கோயில். இது மனவளக்கலை. இவ்வளவுதான். இத மகரிஷி கொடுத்திருக்கிறார். இத நாம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஞானத்தை தேடுறீங்க எதுக்கு? கவலை இல்லாமல் வாழ. துன்பம் வரும். மன துன்பத்தை உடனடியாக போக்குவதற்கும் உடல் துன்பத்தை தனித்து தாங்கிக் கொள்வதற்குமான ஒரு அறிவு. அதான் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு ஞானம். அப்ப அஞ்ஞானம் துன்பத்திற்கு காரணம், ஞானம் துன்பம் இல்லாத அமைதியான வாழ்க்கைக்கு காரணம். இதான் ஞானத்தை தேடணும். அப்ப ஞானத்தை தேடணும்னா எதை தேடணும்? இதைத்தான் ஞானம். அப்ப என்ன ஞானம்னா ஆத்ம ஞானம். அதனால இது ஆன்மீக கல்வி. ஆன்மாவை அறியணும். வாட் இஸ் காட்? அப்ப கடவுள் எது, தெய்வம் எது என்று நீங்கள் தேட வேண்டும். முதல்ல தெய்வம் எது என்று தேடணும், அதை அறியணும். அதைத்தான் பகவத்கீதையில சொல்லியிருக்குது. மக்கள் துன்பமும் கவலையும் இல்லாமல் வாழ்வதற்கு என்னை வேண்டுவதற்கு வருகிறார்கள், என்னை அறிவதற்காக வருவதில்லை. என்னை அறிவதற்காக வர வேண்டும் பகவத்கீதை இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த கடவுளை அறிவதற்காக நம்ம போக வேண்டிய கோயில் தான் அறிவு திருக்கோயில். ஏன்னா இங்கதான் அறிவு அறிய, ஆன்மாவை அறியலாம், ஆன்மீக கல்வின்னு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு மதம் சார்ந்த கோயில்களில் இந்த விளக்கம் அங்க இல்லை. புரியுதா? அப்ப நாம ஞானத்தை தேடி வந்திருக்கிறவங்க இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்லி இருக்கிறது நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இப்ப ஆத்மா எதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அதுதான் என்னுடைய மனமா என்பதை உறுதிப்படுத்தணும், கன்ஃபர்மேஷன் ஆகணும். அதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அந்த இருளை நினைச்சுக்கிட்டே தவம் பண்ணுங்க, அடிக்கடி தவம் பண்ணுங்க. சும்மா இருக்கும்போதெல்லாம் நினைங்க, அதுதான் இதுவா இருக்குது, அதுதான் இதுவா இருக்குது, எல்லாமா இருக்குது. எதை பார்த்தாலும் அதுல மெய்ப்பொருளை பாருங்கள். எந்த பொருளை பார்த்தாலும், இப்ப தண்ணியை பார்க்கிறோம், பிளாஸ்டிக், இந்த மைக்கு, இந்த இரும்பு, எதை பார்த்தாலும் எது இரும்பாக இருக்கிறது? மைக் ஸ்டாண்டு. மைக் ஸ்டாண்டுனா இரும்பு, இரும்புனா அணுக்களின் கூட்டம், அணுன்னா என்ன? காந்த துகள்களின் தொகுப்பு. காந்த துகள்னா என்ன? சுத்தவெளி இருள், மெய்ப்பொருளுடைய தன்மாற்றம். இப்படி பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் தவம் பண்ணும்போது சமாதி வந்துடும், ஒரே செகண்ட்ல. ஆனா இப்படி பார்க்கிற பழக்கம் வரலன்னா நீங்க எவ்வளவு காலம் தவம் பண்ணாலும் சமாதி அனுபவம் வராது, இறை உணர்வு பெறவே முடியாது. அப்ப ஞானம் பெற முடியாது. விளக்க ஞானம் தான் இருக்கும். அறநெறிகள் இயல்பாக விளங்காது. சொன்னதை கேட்டுட்டு இருப்பீங்க, அது இப்படி நடக்க முடியாது. இப்ப நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் ஞான தேடல் என்று கூறி
இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன்.